Decode the World Unfiltered. டொனால்ட் ட்ரம்ப் உயிரை எடுக்க சிறிய ட்ரோன் போதும் அப்படின்னு ஒரு பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது ஈரான். டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காசிம் சுலைமானி. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்வதுதான் இந்த இரத்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம். டொனால்ட் ட்ரம்ப் உயிரை எடுக்க சிறிய ட்ரோன் போதும் அப்படின்னு ஒரு பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது ஈரான். ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் உலகிற்கே ஆபத்தானவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கடந்த மாதம் தாக்குதல் நடத்தின. ஈரானும் அதுக்கு பதிலடி கொடுத்தது. இது பற்றியெல்லாம் விரிவான பல காணொலிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ஈரானுடைய 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவுடைய B-2 ரக போர் விமானங்கள் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துச்சு. இதில் அணுசக்தி நிலையங்கள் அனைத்தும் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார். தற்போதைக்கு ஈரானுடனான மோதல்கள் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கின்றன. ஆனாலும் ஈரான் மக்களும் ஈரான் அதிகாரிகளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா காமெனியினுடைய பிரதான ஆலோசகர் முகமது ஜாவேத் லாரிஜானி அப்படிங்கிறவர், நாங்கள் நினைத்தால் ஒரு ட்ரோனை அனுப்பி அமெரிக்காவிலேயே டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை செய்து விடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டிருக்கார், எச்சரிக்கை கொடுத்திருக்கார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஃப்ளாரிடா இல்லத்திற்கு அடிக்கடி சென்று வருவது எங்களுக்கு தெரியும். அங்கே அவர் சூரிய குளியலில் ஈடுபடுகிறார். அப்படி அவர் சூரிய குளியலில் ஈடுபடும் போது ஒரு சிறிய ட்ரோனை வைத்து எங்களால் அவரை கொல்ல முடியும் அப்படின்னு இந்த லாரிஜானிங்கிறவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஈரானுடைய இந்த தலைவர் இதனை சிரித்துக்கொண்டே குறிப்பிட்டாலும் ட்ரம்ப் அதனை கடுமையாகத்தான் எடுத்துக்கொள்வார். டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காசிம் சுலைமானி. ஈரானுடைய IRGC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய தலைவராக இருந்தவர். ஈரானுடைய சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்டவர். 2020 அப்போதும் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்தார். அப்போது இந்த காசிம் சுலைமானியை கொலை செய்வதற்கு உத்தரவிடுகிறார். சுலைமானி ஈராக் தலைநகர் பாக்தாத் சென்ற போது அமெரிக்க இராணுவம் நடத்திய வான்படை தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். சுலைமானியினுடைய படுகொலையை ஈரான் எப்படி பார்த்துச்சுன்னா அது ஒரு அரச பயங்கரவாதம் அப்படின்னு பார்த்துச்சு. இறையாண்மையை மீறுவதாகவும் குற்றம் சாட்டியது. அப்போதிலிருந்து ஈரானிய அதிகாரிகளும் அரசுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் அவரது மரணத்திற்கு பழிவாங்க திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அனைவரும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு பகிரங்கமாக ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. தொடர்ச்சியாக அதை சொல்லிட்டும் இருக்குது. ட்ரம்ப்பை பழிவாங்க ஈரான் கூறும் மற்றொரு காரணம் இஸ்ரேலோடு இணைந்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ஈரான் போரில் தேவையில்லாமல் அமெரிக்கா மூக்கை நுழைத்ததாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னும் ஈரான் அரசாங்கம் குற்றம் சாட்டி வருது. இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். ஈரானை தாக்கியதற்கு அமெரிக்கா சரி செய்யவே முடியாத விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அலி காமேனிக்கு எதிராக ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்களும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது. கமேனியை அச்சுறுத்துபவர்கள் கடவுளின் எதிரி அப்படின்னு மத குருமார்கள் மத ஆணைகளை பிறப்பிச்சிருக்காங்க ஈரானில். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்களும் இதை தெரிவிக்கிறாங்க. லாரிஜானி வேடிக்கையாக கூறியது ஒரே கல்ல 2 மாங்காய் போன்றது தான். தனிநபர்களை தாக்கி கொலை செய்ய ஈரானுக்கு திட்டம் உள்ளது என்பதை காட்டுவதற்கும் இன்னொன்று ஈரானுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தை பறைசாற்றிக் கொள்வதாகவும் இது அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறாங்க அரசியல் நோக்கர்கள். ஈரானுடைய ஷாஹெட் ட்ரோன்களை கொண்டு தான் ரஷ்யா யுக்ரைனை தாக்கி வருகிறது. துல்லிய தாக்குதல்கள் மூலமாக அவற்றினுடைய செயல்திறனை இப்போது நிரூபித்து வருகிறது ரஷ்யா. இதனால் ஈரான் போர் தளவாடங்கள் யாருக்கும் சளைத்தவை அல்ல அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் லாரிஜானிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் பார்க்கக்கூடியது. ஷாஹெட் ட்ரோன்கள் ஒரு வழி தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்டவை.
முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இலக்கை நோக்கி பறந்து தாக்குவதற்கு ஏதுவாக ஜிபிஎஸ் கருவியோட உருவாக்கப்பட்டவை தான் இந்த வகை ட்ரோன்கள். குறைந்த செலவே பிடிக்கும் ஷாஹெட் ட்ரோன்களை லட்சக்கணக்கில் தயாரித்து வைத்திருக்கிறது ஈரான். இத்தகைய அச்சுறுத்தல்கள் ஈரானில் உள்நாட்டு நோக்கத்திற்கும் உதவக்கூடியதாக இருக்குன்னு பார்க்குறாங்க. இஸ்ரேலுடனான போரின் போது ஏற்பட்ட இராணுவ பின்னடைவுகளுக்கு ஈடுகட்டவும் இத்தகைய கொலை மிரட்டல்கள் விடப்படுகின்றன அப்படின்னும் பார்க்கப்படுது. ஈரானுடைய மிரட்டல்கள் பெரும்பாலும் கடுமையானதாக இருந்தாலும் பரந்த புவிசார் அரசியல் சூழலில் இது ஒரு வகையான சமிக்கையாகவும் பார்க்கப்படுது. மிரட்டல்கள் விடுப்பதன் மூலமாக அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளை தடுப்பதையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தன்னுடைய அணுசக்தி திட்டம் அல்லது தடைகள் தொடர்பானவற்றில் ஆதாயத்தை பெறுவதற்கும் நோக்கமாக கொண்டு தான் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸை ஈரானிய தலைவர்கள் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு அப்பால் பார்த்தோன்னா ஈரானிய புரட்சிகர சித்தாந்தத்தில் அடிப்படை அமெரிக்க எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறது முழுமையாக ஊடுருவி இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கும். அமெரிக்காவை ஈரான் பெரும்பாலும் பெரிய சாத்தான் அப்படின்னு தான் குறிப்பிடும். 1979ஆம் ஆண்டு முதல் ஈரானை யார் ஆட்சி செய்தாலும் அமெரிக்காவும் ஈரானும் கீரியும் பாம்பும் போல தான் பகைமை பாராட்டி வருகின்றன அப்படிங்கிறது ஜியோ பாலிட்டிக்ஸை பார்க்கக்கூடிய புவிசார் அரசியலை கவனிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஈரானுடைய கொலை மிரட்டல் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்குறாங்க. இதை கொலை மிரட்டலாக கருதுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. சூரிய குளியலில் எப்போது கடைசியாக ஈடுபட்டீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு பதிலளித்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, சூரிய குளியலில் ஈடுபட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 7 வயதில் சூரிய குளியல் போட்ட ஞாபகம் தான் இருக்குது, சூரிய குளியலில் ஆர்வம் இல்லை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. ஈரான் விடுத்திருப்பது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு நினைக்கிறேன் என்றும் ட்ரம்ப் மிக சாதாரணமாக ஒரு எதிர்வினையை கொடுத்திருக்காரு. இஸ்ரேல் ஈரான் போருக்கு பிறகு ஈரான் மக்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர். ட்ரம்ப்பை கொலை செய்ய வேண்டும் என ஈரானில் ஆன்லைன் பரப்புரையும் கூட ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பார்சி மொழியில் இரத்த ஒப்பந்தம் அப்படின்னு பொருள்படக்கூடிய பரப்புரையை இணையத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கொல்வதுதான் இந்த இரத்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம். இதற்காக க்ரௌட் ஃபண்டிங் முறையில் நிதியும் திரட்டப்பட்டு வருது. 800 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இந்த நிதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை யார் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னும் இந்த பரப்புரைகளை தொடங்கியவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலையாக இருந்தாலும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். தற்போது தான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலில் ட்ரம்ப்பை கொலை செய்வோம் அப்படின்னு ஈரானுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் தெரிவித்திருப்பது என்பது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.